டேய் சின்ன பையா, நீ பாத்தியா உங்கூட்டு கோலம் ஆகுது, நீ பாத்தியா? கோலம் போட ஒழுங்கா கோலம் போடுங்கடி. ஒரு புள்ளி வைக்க வேண்டியது யூடியூப்ப பாக்க வேண்டியது, ஒரு புள்ளி வைக்க வேண்டியது யூடியூப்ப பாக்க வேண்டியது. இப்படிதான் வரம் போறலாம் எடுத்துதான் போக செய்வான். அதுக்கு பக்கத்து வீட்டுக்கான சந்தேகம் போடுங்களா? உங்களை மாதிரி ஜிகினா வீட்டை காட்டி ஜிகினா வலிச்சு கோலம் போறவங்க நாங்க பாரம்பரியமா கோலம் போறவங்க நாங்க. ஆளை மூஞ்சும் பச்சனல என்னடா சண்டை வச்சு கோலமா வெளியே வச்சு நல்லா தூக்க மாட்டாலாம். அது நம்ம எது சொல்லி நம்மள கேட்டீங்களாமாவா? பரதேசி நாய உன்னை நான் தெரியாம தானே எத்தனை சொன்னேன். அவ கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போவனே யாருக்கு தெரியும்? ஒண்ணுத்து கூட தெரவிஸ் இல்ல. நீ தேவலத்துல பேசாச்சு மூஞ்சிலாம் கோய் போட்டுருவோம் உன்ன. என்னடி நல்ல நாள் அதுவும் வாய கலர்லான்னு பாக்குறியா? என் பிள்ளைய பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? உங்கள மாதிரி கல்லு மாவுல ஜிகினா மாவுல போறவங்கள கோலம் நாங்க பாரம்பரியமா போறவங்கடி. நாங்க அரிசி மாவுல போற பச்சை அரிசி மாவு புள்ள எறும்புகள் எல்லாரும் தீனி கொடுக்குறோங்க நாங்க. பொங்கல் வச்ச ஒவ்வொரு பொங்கலுக்கு குத்தாடி நீ பாக்குறா பண்ணலா. பாரதேசி நாய திருட தெரியாம திருடி மாட்டிக்கின்னு மூஞ்சாலையும் போய் போட்டுருவோம் உன்ன கொடுவா கத்தியானவளா. வாடா வீட்டுல போலாம். பைத்தியக்கார நாய 100 ரூபாய் குத்து வாங்கி வந்த நாங்க. 100 ரூபாய்க்கு உனக்கு கோலமா குடுக்குறாங்க. ஏன்டா இப்படி பண்ற நீ? திருடி அவ எதிர்க்கே வச்சு போட்ட பின்ன கண்டுபிடிக்க மாட்டாளா பரதேசி நாய? அவ்வளவு உனக்கு பொறுமை அக்கறா வீட்டுல எடுத்து வச்சுக்க. ரோட்ல வச்சு அப்படிதான் ஆகும். ஏன் மாடு தின்னாதா இல்ல போறவன் எடுத்து மாட்டானா? எத்தனை பேர் வேணா போறான். அவள்தான் உன்ன பொங்கல் எதுவும் நல்லா வச்சு செய்யற படுற ஆளுங்களே. ஏஞ்சி போ மோக்கட்ட. பொங்கல தை பொங்கல் எங்க வீட்டுலதான் இன்னைக்கு எங்க வீட்டுலதான். பைத்தியாரனா சத்த நேரத்துல உசுறு கையில இல்லடா. ஏன்டா இப்படி உசுர வாங்காம வாங்குற? நீ வந்து குளிரான்ற தை மாசத்துக்கு அதே குழி வம்பல வட 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 வடங்குது. சித்திரை மாசத்துல பொங்கல் வச்சா வேணான்றாங்களா? ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்களா? இந்த ஈரன் பெரியவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். என் பையனுக்கு இந்த மாசத்துல குளிக்க பிடிக்கலையா, சித்திரை மாசம் தான் குளிப்பானான்னு சொல்லிட்டு வரேன். குளிச்சுட்டு வந்துடுற ஏரியில எருமாடு மாதிரி வீண் தெரிஞ்சு வந்துரு. அதே மாதிரி உன்ன மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? வாயில் நல்லா அசிங்கமா கேப்பண்டா. நீ குளிக்கிறதே தீபாவளி பொங்கல் 2 டைம் தான். இப்ப தானமா குளிச்சேன் தீபாவளிக்கு. அதனாடி பொங்கல் குளின்ற திரும்ப மாட்டு பொங்கல் வேற குளியணுவ. சும்மா உயிரை எடுத்துக்கிற. உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல. நீ என்ன ரகன் கூட தெரியலடா. ஆனா காலையில போட்டுக்கணும் பொங்கல் ட்ரெஸ் உள்ளது. அடப்பாவி உள்ள பொங்கல் ட்ரெஸ் போட்டுனுக்குறா. ஐயோ அழுக்காக கூடாது இல்லம்மா. மூலகரும் இந்த மாதிரி பண்ணுவானடா. இப்ப பாரு அழுக்காவது சென்ட் வாசனை வரும், சூப்பரா சோப்பு வாசனை வரும், அருமையா இருக்கும். உள்ள பொங்கல் ட்ரெஸ், அதுக்கு மேல கவரு, அதுக்கு மேல தண்ணி ஊத்தி சோப்பு. ஐயோ உன்ன மாதிரி கடைஞ்ச எடுத்த சோம்பேறி நாயி தேடின்னு போடா கூட கிடைக்கவே கிடைக்காதுடா. அசிங்கமா கேப்பேன். அந்த கவர் பிச்சு கொடு. நான் நீ கிளம்பி பொங்கலே போச்சுக்கு போ. கைனி பக்கமே வந்துடாதா பொங்கல் வைக்க. தேவையில்ல பேச்சுதான் பேச்சு இருப்ப. லூசு உயிரை ஏத்துனுக்குற. என்னடா வருஷத்துல 2 நாள் உன்னால குளிக்க முடியாதாடா? என்ன பண்ண போறப்ப? வீட்டு பக்கம் வந்துறேன். உனக்கு இருக்குது இன்னைக்கு 10 இருந்தா இது வரைக்கும் என் கருப்பை யாரும் சூறையாடுறது உண்மையா இருந்தா ஒரே ஒரு சொல்லி குச்சி குப்பு கூப்புன்னு எறியணும். கைய பாரு எப்படி உதறது. பக்கத்து வீட்டு கேவண்டா 84 வயசு ஆகுதுடா. அழகா வந்தான் பத்த வச்சான் எத்துன்னு போயினேன்ட்டான்டா. எச்சி பொங்க பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போட்டாங்கடா பரதேசி நாய. என்ன பண்றது? என்ன நானா பண்றது? பொண்டாட்டி புள்ளிங்க அழகா உட்காந்து கும்பல ஜின்னு நம்ம பத்த வச்சிருப்பேன். 30 வருஷம் மூஞ்சி உன் வீட்டுக்காரன் மூஞ்சிதான் பாத்து நிக்கிறேன். வருஷம் பொங்கல் வேற இதுல வேற உங்களுக்கு எல்லாம் உங்க மூஞ்சிக்கு எங்க மூஞ்ச பரவாயில்ல. ஒழுங்கா பத்த வை. டேய் எல்லாரும் ஊர் சுத்தி பாக்க போயிட்டாங்கடா. அதாவது ஊரியடி திருவிழாக்கெல்லாம் போதுடா. நீ நாடா இன்னும் பொங்க பண்ணலையோ உட்காந்துக்கிறா? ஐயோ 10வது வாராசலு இது வேற இழிப்பு வேற. சாமி கும்பிட்டுனேனா பொங்கலோ பொங்கல் சொல்லு சாமியா. பொங்கலோ பொங்கலாவா? சாமி கும்பிட்டுக்கடா. தொட்டு கும்பிட்டு சாமியா. அதுல என்கிட்ட உன கை கூட சொன்னவன். வேற என்ன பண்ண சொல்ற? கல்புரை தான் தொட்டு கும்பிடுவாங்க. ஐயோ கைய கொஞ்சம் மேலாப்புல வச்சு தொட்டு கணத்துல வச்சுக்கடா. அப்பா இன்னும் பொங்க பானைய வச்சு சொல்லுக்கு முருகா. டேய் டேய் ஞான பழத்தை பிழிந்தோ. பரதேசி நாய சூரிய பகவான நீ சாமி கும்பிடணும்டா. ஏன்டா? அப்பா சூரியனே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்பா ஐயோ எப்படி ராஜா பகத் மாதிரி இதா
சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வடிவேலு பல்ப் வச்சு நின்னுங்க பாரு, அது மாதிரி இருக்குது. வேலை மூஞ்சும் பாரு. போடுறா சீக்கிரம். என்னமா வெறும் அரிசி பருப்பு மட்டும் தான் இருக்குது. வேற என்ன குடுக்கணும்ன்ற? என்ன மிளகாத்தூள், பச்சை மிளகா, இஞ்சிலாம் குத்தாடி ஒரே அடியா போட்டு பெட்டி எடுத்து தாளிச்சிடலாம்ல. தாளிக்க போறியா? என்னடா நீ தானே பொங்கல் செய்யலாம், ஜாலியா சாப்பிடலாம்னா. பொங்கல் செய்யலையா? வெறும் சோறு மட்டும் தான் அடிக்க போறியா? அடா லூசு பாலே, அந்த பொங்கல் வேற இந்த பொங்கல் வேறடா. என்னமா என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்னத்த மாத்தி மாத்தி பேசுறாங்க? நீ தானே பொங்கல் வைக்கிறான், இதெல்லாம் இந்த பொங்கல் வெறும் சோறு வடிக்கிறப்ப அது சோறு வச்சுட்டு போலாமே, நீ எதுக்கு பொங்கல் வைக்கிறது? டே இந்த பொங்கல் இப்படிதான் வைப்பாங்க. வேணா அம்மா உனக்கு கூட வெள்ளம் போட்டு தரேன். சோத்துல யாருன்னா வெள்ளம் வச்சு சாப்பிடுவாங்களா? ஏமா அப்படி என்ன இது டார்ச்சர் பண்ற போட்டு? நம்ம தின்னுண்டா. என்னடா இப்ப காலங்காலமா எல்லாரும் இப்படிதான் துண்ணுனுக்குறாங்க. இப்படா புதுசா சோத்துல யாரும் வெள்ளம் வைக்க மாட்டாங்களா? அடா இல்லாதெல்லாம் பண்ணுவ நீ. ஏதோ வீட்டுல மூத்த புள்ளையாச்சே, எத்துமே எல்லாத்துலயும் கலந்துக்கடா வாடான்னு சொல்லி உனக்கு கூப்பிட்டா இல்லாத சிலுப்பு சிலுப்புற. மூத்த புள்ள இப்பதான் தெரியுது. மூத்த புள்ள என்னத்த பண்ணி வச்சுன்னா பொண்டாட்டி புள்ளைங்களா நான் கொண்டாடி இருப்பேன்ல, அதுக்கெல்லாம் தெரியல. மூத்த புள்ள கூட உட்காந்து இருப்பாங்க. ஆளு மூஞ்சிங்க பாருங்களா. உனக்கு ஒரு அரிசியா ஒழுங்கா போட தெரியல. உனக்கு கல்யாணம் இதுக்குள்ள உனக்கு கல்யாணத்துக்கு போலான்னு வச்சிருந்தேன். என்னத்த பணத்தியா? இந்த வேட்டி சட்டமா பொண்ணுங்க பக்கத்துல போய் நின்னு வச்சுக்கா, அப்படியே அருமையா இருக்கும். அதுக்கு இன்னும் எத்தனை கண்ணுல புத்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்குது நீ இதுக்குள்ள நீ அப்படியே குதிக்கிறவன். எத்தனை வருஷம்? அம்மா உனக்கு பட்டு வேட்டி எடுத்து தரேன்டா. நீ எடுத்து கொடுப்ப, நீ பாடையில தான் ஏற்றி விடுவ. நீ ஏன் பாட்டு வேட்டி எடுத்து கொடுப்ப? இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தான் நான் பாப்பேன். அப்புறம் எக்ஸ்பீரி ஆயிடுமா, அசிங்கமா இருக்குமா? அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. கல்யாணம் பண்ணி வச்சு டேட் முடிஞ்சிச்சு, எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாதுமா எந்த ஒரு பொருளுமே. சும்மா நடிப்புலாம் நடிக்காத. தோ ராமசாமி அண்ணன் கூட தான் 30 வயசுல கல்யாணம் பண்ணாரு. நான் அவர்லாம் நல்லா இல்ல போயிட்டாரு. அப்புறம் தான் ஆமால பிள்ளைக்கு 4 வயசு, இருந்தாலும் 40 வயசு. என்ன பண்ணுவோம்? இன்னும் 4-5 வருஷம் போச்சுன்னா இருந்தாலும் கிழவனா போயிடும். அந்த பையன் 10 வயசுக்குலாம் என்ன பண்ணுறது? எல்லாம் ஜாலியா சுத்தி கிடப்பாங்க பேரம் பேத்திலாம். கல்யாணம் பண்ணா எனக்கு ஒரு 30 வயசு இருக்கும் போது என் பையனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். கெத்தா 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி சுத்தி கிடப்போம். ஆமா, அவனை வேலைக்கு அமைச்சிட்டு நீ வீட்டுல உட்காந்து கிடப்ப. எல்லாம் ஒரு தொழிலுக்கு பார்வை தான். உன் பார்வை பத்தி எனக்கு தெரியாதா? கூட்டு நாய ஒழுங்கா அடுப்புள்ள தள்ளி விடு. நல்லா இருக்குது. நல்ல இல்லையா கண்ணாடியா? சூப்பரா இருக்குதா சின்ன பையா. உன் அழகுக்கு நாடா. நீ அம்மாக்கு எமே குஞ்சினே நாடா. வாடா நீ ஏந்துறா. அதையா நான் பத்துறேன். எங்கம்மா அடுக்கும் இங்க போறம்போக்கு நாயா. இப்ப ஒரு தொடப்பு கட்டையோட முறிஞ்சதோட பத்தாது. இதே மாதிரி நீ எடுத்து பண்ணிருந்தா வச்சுக்க, 2 தொடப்பு கட்டை வாங்கியே வச்சுக்க. இதுக்குன்னு மன முறிஞ்சு விட முறிஞ்சு. இதுக்கப்புறம் பொங்கல் வேணும்னா சொல்லணும். என்னடா சொல்லணும்? பொங்கல் சொல்றா. அதை ஏண்டி கேக்குற? ஒண்ணுமே இல்லடி. வீட்டுல போய் குங்கண்டாப்பா எடுத்துன்னு வரேன்டா. பொங்க பண்ண பொங்குச்சுன்னா பொங்கல் சொல்றேன்னு சொன்னேன்டி. உள்ள போய் வரத்துக்குள்ள பொங்கவே காணண்டி. என்னடா பொங்கல் அப்படின்னா சும்மா சும்மா பொங்கினே இருந்துச்சுமா. அதான் 4 மிச்சர் அள்ளி உள்ள போட்டேன். நாங்க பொங்கனா இப்படிதான் மிச்சர் அள்ளி உள்ள போடுவோம். குடிக்கிற நாய் புத்தி எங்கடி போகுது இதுக்கு நாய்க்கு? அட யோர்த்தி சே படி. ஆளை மூஞ்சி பாத்தி ஆளை சைஸ்ல இருந்து மிச்சரு போறம்போக்க. என்ன ஏன்டா அது இது ஒன்னாடா? அது வந்து ஒன்னாடான்னு கேக்குறேன். சாமி இல்ல கண்ணை குத்தி தொலையாதே. ஏன் உன்னால ஒரு வெறும் ஒழுங்கா வெளியே இழுத்து மறுபடியும் உள்ள வைக்க முடியாதா? இதெல்லாம் ஒரு விளையாட்டாடா? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? போகி அன்னைக்கு உன உயிர்த்து போட்டு கொளுத்தி இருக்கணும். நான் என்னைக்க தப்பிச்சு ஓடிவிட்டு நீ. ஐயோ இப்ப நம்ம இங்க சோபசாம விளையாடுறோம். இவர் என் கூட சேர மாட்டாரு. அடிச்சதுல மூளைகளை எதனா கலங்கி போச்சா? என்ன கன்றாவின்னு தெரியலமா இதுக்கு இருக்குது. உங்க அப்பனுக்கு இருக்குது. புள்ள எதற்க மிச்சர் போட்டு விளையாடுறானா? எனக்கு சின்ன பையா நான் பையன் கூட பாக்க மாட்டேன். அசிங்க அசிங்கமா திட்டு போடுவேன். ஊரே அப்படித்தான் பண்ணுதான். ஊரே விஷம் குடிச்சு சாகுது. நீ சாவா? ஐயா அப்படியே ஈத்துன்னு போடுதா? நடிப்புனால நடிப்ப. இப்ப இந்த புகையில இருந்து ஏஞ்சி போயிடணும். அதானே இப்ப அவனுக்கு? அதானே என்ன காட்டுல உட்காந்துங்கிற? இருடி உங்க அப்பங்காரன் வரட்டும் சொல்லி உன் கைய கடை ஒடிச்சு இல்ல பாரு.